மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். சிறு பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற வயிற்றோட்டம், வாந்தி, அவற்றுக்குரிய சிகிச்சை முறைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவற்றுக்கு சிகிச்சை அளிக்கின்ற போது அந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட நீர் இழப்பு, டீஹைட்ரேஷனுடைய அளவை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். 5 வீதத்துக்குள்ளுக்குலையா அல்லது 5 10 வீதத்துக்குள்ளுக்குலையா அல்லது 10 வீதத்துக்கு கூட என்பதை தீர்மானிக்க வேண்டும். அதன் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அந்த நீர் இழப்பை ஈடு செய்யக்கூடிய அளவு அவர்களுக்கு நீரை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதாவது அதை நாங்கள் சொல்லுவோம் ரீஹைட்ரேஷன் தெரப்பியை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். எனவே முதலிலே இந்த மைல் மிகவும் குறைந்த அளவு நீரிழப்பு ஏற்படுமாக இருந்தால் இந்த நோயாளிகளை நாங்கள் வீடுகளிலே வைத்து பராமரிக்கலாம். உங்களுக்கு தெரியும், தேவையில்லாமல் வைத்தியசாலையிலே அனுமதிப்பது என்பது அது ஒரு நல்ல ஒரு விடயம் அல்ல. ஏனெனில் வைத்தியசாலையில் இருந்து கூட பலதரப்பட்ட நோய்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பரவலாம். அதை நாங்கள் நோசோகாமினல் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுவோம். எனவே வைத்தியசாலை ஊடாக பரவுகின்ற நோய்கள் பெற இருக்கலாம். என்றபடியினாலே 5 வீதத்துக்கு உட்பட்ட நீரிழப்பு ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வீடுகளிலே வைத்து பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும். வீடுகளிலே இருந்து பிள்ளைகளுக்கு தேவையான அளவு நீர் ஆகாரங்களை கொடுக்க வேண்டும். ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை என்றால் அவர்கள் நீரை குடிக்க மாட்டார்கள். சாதாரணமாக பெற்றோர் வந்து சொல்லுகின்ற ஒரு பிரச்சனை, ஐயா என்னுடைய பிள்ளை பாடசாலைக்கு தண்ணீர் போத்தலை கொண்டு போகிறது, மீண்டும் வருகின்ற போது போத்தலை அப்படியே கொண்டு வருகிறது, அப்படியே தண்ணீர் இருக்கிறது. இது கூடுதலாக இந்த பெண் பிள்ளைகளுக்கு இருக்கிற அல்லது பெண்கள் படிக்கின்ற பாடசாலைகள் இருக்கின்ற பெரிய பிரச்சனை. ஏனென்றால் இந்த பாடசாலைகளில் சில நேரத்தில் நல்ல மலசல கூட வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது மலசல கூடங்களில் நீர் பற்றாக்குறை இருக்கலாம். என்றபடியினாலே இந்த பெண் பிள்ளைகள் கூடுதலான அளவு பாடசாலைகளிலோ வெளியிடங்களிலோ இந்த மலசல கூடங்களுக்கு செல்வதை அவர்கள் குறைத்து கொள்ளுகிறார்கள். என்றபடியினாலே அவர்கள் அந்த நீரை, தேவையான அளவு நீரை கொண்டு போனாலும் கூட மீண்டும் அவர்கள் பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கும். என்றபடியினால் இந்த பிள்ளைகளுக்கு நீர் குடிப்பது என்பது விருப்பமில்லை. என்றபடியினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு முறையிலே நீர் ஆகாரங்களை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கலாச்சாரத்திலே, தமிழர் கலாச்சாரத்திலே நீராகாரங்கள் இருக்கிறது. பாயாசம் என்று சொல்லுவார்கள், கஞ்சி என்று சொல்லுவார்கள், இலக்கஞ்சி என்று சொல்லுவார்கள், உப்பு கஞ்சி என்று சொல்லுவார்கள். அதே நேரத்திலே ஏதாவது பழச்சார் வகைகளை கூட நாங்கள் இங்கே கொடுக்கலாம். எனவே பாயாசமாக இருக்கலாம், அல்லது சூப்பாக இருக்கலாம், மரக்கறி சூப்பாக இருக்கலாம், அல்லது இலைக்கஞ்சியாக இருக்கலாம், உப்பு கஞ்சியாக இருக்கலாம், அல்லது பொங்கலாக இருக்கலாம். அந்த பொங்கல் எல்லாம் மிகவும் ஒரு நிறை உணவு இந்த பொங்கல். ஏனெனில் நாங்கள் அரிசியை போடுகிறோம், அதுக்கு தேவையான கடலை பருப்பையோ உளுந்து பருப்பையோ போடுகிறோம், அதுக்குள்ளே கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கின்றோம். ஒரு திறமான பேலன்ஸ்ட் உணவாக, நிறை உணவாக, ஒரு சமப்படுத்தப்பட்ட உணவாகத்தான் இந்த பொங்கல் இருப்பதை நாங்கள் காணலாம். எனக்கு எல்லாம் எங்களுடைய கலாச்சாரத்திலே வந்த உணவு வகைகள். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? இப்போ இவற்றையெல்லாம் விட்டு நவநாகரிக மோகத்திலே, நவநாகரிக உலகத்திலே இந்த வேக உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்டிலே போய் கிடக்கின்றோம். ஆனால் இந்த பொங்கல் என்பது மிகவும் உன்னதமான ஒரு உணவு. அதே போலதான் உப்பு காஞ்சி. என்ன செய்தார்கள்? சிறிய பிள்ளைகள் கொஞ்சம் இந்த உப்பு காஞ்சியை குடிப்பதற்கு கொஞ்சம் காலத்தை கொஞ்சம் தயங்கினாலும் பெரிய பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பமாக இருக்கும். ஏனெனில் இந்த நாளிலே உங்களுக்கு தெரியும், நான் 4 அறிகுறிகளை சொன்னேன். இந்த வயிற்றோட்டம், வாந்தி பேதி ஏற்படுகின்ற போது முதலாவதாக வயிற்று குமட்டல், 2வதாக வாந்தி, 3வதாக வயிற்றோட்டம், 4வதாக வயிற்றிலே ஏற்படுகின்ற நோ. எனவே இந்த வயிற்று பிரட்டல் அல்லது வயிற்றிலே இருக்கின்ற வயிற்று, அதாவது உங்களுடைய வாயிலே இருக்கின்ற அந்த கசகசப்பு தன்மைக்கு, ஒரு புளிக்கிற தன்மைக்கு இந்த உப்பு கஞ்சி என்பது நல்லா இருக்கு. என்றபடியாலே இவற்றை கொடுப்பது மிகவும் நல்லது. எனவே வீடுகளிலே செய்யப்பட்ட ஆகாரங்களை கொடுக்கலாம். அது பழச்சாறுகளை கொடுக்கின்ற போது கவனிக்க வேண்டும். இந்த பழச்சாறுகளில் இயல்பான மட்டும் சீனி சேர்ப்பதை குறைத்துக் கொள்ளும். ஏனெனில் பழச்சாறில் ஏற்கனவே சீனி வெல்லம் இருக்கின்றது, ஃப்ரக்டோஸ் எனப்படுகின்ற வெல்லம் இருக்கின்றது. என்றபடியினால் இவற்றில் கூடுதலாக சேர்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், எவ்வாறு கடலிலே ஒரு மீனவர்கள் தத்தளிக்கின்ற போது அங்கு கடலிலே இருக்கின்ற உப்பு தண்ணியை கொடுத்தால் அவருடைய நீர் தாகம், தேர்ஸ்டி இன்னும் அதிகரிக்குமே தவிர குறையாது. அதற்கு முக்கிய காரணம் என்ன? இந்த கடல் தண்ணியில இருக்கின்ற உப்பினுடைய செறிவு,
அதே போலத்தான் இந்த நேரத்திலே நாங்கள் மிகவும் செறிவு கூடிய பழச்சாறுகளை கொடுக்கின்ற போது அவற்றுக்கு இருக்கின்ற சீனியை வெளியேற்றுவதற்காக எங்களுடைய சிறுநீரகம் கூடுதலானது சிறுநீரை உற்பத்தி செய்ய வேண்டும். அவ்வாறு சிறுநீர் கூடுதலானது உற்பத்தி ஆகின்ற போது உடலில் இருந்த நீர்ச்சத்து நீர் வெளியேறுகிறது. எனவே இந்த பிரச்சனை இன்னும் பெருமடங்காகும். என்றபடியினாலே சாதாரணமாக நாங்கள் இந்த பழச்சாறுகளை கொடுப்பதை நாங்கள் அவ்வளவு வரவேற்பதில்லை. ஆனால் இந்த கடைகளிலே விற்கப்படுகிற பழச்சாறானது முற்றிலும் 100% தடுக்கப்பட வேண்டும். அவற்றை கொடுத்தீர்கள் இன்னும் புல்லுடைய நீரிழப்பு இன்னும் கூடுதலாகும். அதாவது சும்மா இருந்ததா என்னத்தையோ ஊதி கெடுத்தான் என்று சொன்ன மாதிரி தான் இது ஏற்படுகின்றது. எனவே கவனிக்க வேண்டியது, இந்த பழச்சாறுகளை இயல்பான மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். தேவை என்றால் சீனி போடாமல் இந்த பழச்சாறுகளை வீடுகளிலேயே செய்து நீங்கள் இவற்றை கொடுப்பது நல்லது. அடுத்ததாக மிக முக்கியமானது இப்போது என்ன, கடலில் விற்கப்படுகின்ற மென்பானங்கள், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூடவே கூடாது. மிகவும் கவனித்துக் கொள்ளுங்கள். சாதாரணமாக எங்களிடம் இந்த சிறு பிள்ளைகள் வருகின்ற போது கேட்பார்கள், இந்த சாஃப்ட் ட்ரிங்க், இந்த மென்பானங்களுடைய பெயரை சொல்லி அதை வாங்கித்தாங்கள் இதை வாங்கித்தாங்கள் என்று சொல்லி கேட்பார்கள். எனவே அது ஒரு பழக்கப்பட்ட நவநாகரிக உலகம். ஆனால் இவையெல்லாம் இவற்றிலே கூடுதலான அளவு சீனி சேர்க்கப்பட்டிருக்கின்றது. கூடுதலான அளவு சீனி சேர்க்கப்பட்டிருக்கின்றபடியினாலே இவற்றிலே இருக்கின்ற இந்த சீனியின் காரணமாக உடலில் இருந்து இவற்றை வெளியேற்றுவதற்கு கூட சிறுநீர் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். இதன் காரணமாக உடலில் மீண்டும் கூடுதலான நீரிழப்பு ஏற்படும். எனவே இந்த 5% பிள்ளைகளை வீடுகளில் இருந்தே பராமரிக்க முடியும். ஆனால் என்ன, பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற போது கொடுக்க போது அல்லது குடிக்க கொடுக்கின்ற போது தொடர்ச்சியாக வாந்தி ஏற்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு நாளிலே 10 அல்லது 8-10 தரத்துக்கு மேலே வயிற்றோட்டம் ஏற்படுகிறது. பிள்ளை கொஞ்சம் மயங்கிய நிலையில் இருக்கின்றது, நித்திரை மயமாக இருக்கின்றது, நித்திரை கொள்ளுகிறது, எழும்புதில்லை, கட்டிலே படுத்து கிடக்கின்றது என்றால் உடனடியாகவே நீங்கள் ஒரு வைத்தியருடைய ஆலோசனையை பெற வேண்டும். அதே நேரத்தில் இந்த பிள்ளைகளை வைத்தியசாலையிலே அனுமதிக்க வேண்டும். குடிக்க அந்த பிள்ளை தொடர்ச்சியாக வாந்தி எடுக்குமாக இருந்தால், சக்தி போகமாக இருந்தால் உடனடியாகவே வைத்தியருடைய ஆலோசனையை பெற வேண்டும். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்க வேண்டும். இரண்டாவது வகையான இந்த மொடரேட் என்று சொல்லும் 5-10% நீரிழப்பு ஏற்படுகின்ற போது இவர்களை கூட நாங்கள் வீடுகளில் வைத்து பராமரிக்க முடியும். ஆனால் என்ன செய்ய வேண்டும், சிறுநீரினுடைய அளவு, நான் முதலிலே சொன்னேன், இப்படிப்பட்ட நோயாளிகள் அவர்கள் வெளியேற்றுகின்ற சிறுநீரினுடைய அளவு குறைவடையும். அந்த சிறுநீர் எவ்வளவு வெளியேறுகிறது என்பதை ஒரு புத்தகத்திலே நாங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒருவருக்கு ஒரு நாளிலே 1 மில்லி சிறுநீர் 1 கிலோவுக்கு வெளியேற வேண்டும். 1 ml 1 கிலோவுக்கு 1 மணித்தியாலத்தில். எனவே சாதாரணமாக ஒரு பிள்ளையினுடைய நிறை 15 கிலோ என்றால் அந்த பிள்ளைக்கு 1 மணித்தியாலத்திலே 15 மில்லி லிட்டர் சிறுநீர் வெளியேற வேண்டும். எனவே 24 மணித்தியாலத்தில் இவ்வளவு வெளியேற இருந்தால் 24 நாளை நாங்கள் பெருக்க வேண்டும். எனவே ஒரு நாளிலே ஒருவருக்கு 1 மில்லி 1 மணித்தியாலத்திலே 1 கிலோவுக்கு 1 ml per kg per hour. இதுதான் சாதாரணமாக ஒருவருடைய சிறுநீர் வெளியேற்றம். இது 0.5 மில்லி 1 கிலோவுக்கு 1 மணித்தியாலத்துக்கு குறைந்தால் மிகவும் பாரதூரமான ஒரு பிரச்சனை. 0.5 ml per kg per hour என்று சொல்லுவோம். 1 மணித்தியாலத்துக்கு 1 கிலோ ஒருவருக்கு 0.5 மில்லிக்கு கீழே சிறுநீர் வெளியேறுகின்ற அளவு குறைவாக இருந்தால் அது பாரதூரமான பிரச்சனை. உடனடியாகவே அவர்களை நாங்கள் வைத்தியசாலையை அனுமதிக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் பார்ப்பது, சிறுநீரை அளக்குகின்ற கப்புகள் எல்லாம் கடைகளிலே விற்கப்படுகிறது. அந்த கப்பை எடுத்து ஒவ்வொரு முள்ளையும் பிள்ளைக்கு சொல்ல வேண்டும். சிறுநீர் கழிக்கின்ற போது சொல்லுங்கள். அந்த கப்பிலே நீங்கள் அளந்து ஒரு புத்தகத்திலே நீங்கள் குறித்துக் கொள்ளுகின்ற போது எவ்வளவு சிறுநீர் வெளியேறுகின்றது என்பதை எங்களாலே கவனித்துக் கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காதவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்தில் மேலே இருக்கின்ற மணி சின்னத்தை அல்லது பெல் சானை அமர்த்தி நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 என தொலைபேசியின் ஊடாக என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.